சிஎஸ்கேவை இது வரைக்கும் எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன இப்படி விளையாடுறாங்க, ஒரு 6 அடிக்கல, ஒரு 4 அடிக்கல, மேட்சை வின் பண்றதுக்காக விளையாடவே இல்லை, ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், எல்லா ஃபேன்ஸுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. டோனியா பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக பிளேம் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கண்டிப்பா எல்எஸ்ஜியோட ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல வந்து இருந்தாங்க. அதுவும் இல்லாம மைக்கேல் லசி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு பிரஸ் மீட்ல. இது மாதிரி நாங்க ஸ்ட்ரகிள் பண்றது எங்களுக்கும் புரியுது, இது எல்லாத்துக்குமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எல்லாமே திட்டுறாங்க, பிளேம் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நாங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது இப்ப எங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், நாங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த சமயத்திலயும் யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான ஃபேன்ஸ். இந்த நேரத்துல நாங்க வந்து தெரிஞ்சுக்குவோம் எங்களுக்கு யார் உண்மையான சப்போர்ட்டர்ஸ், உண்மையான ஃபேன்ஸு, உண்மையான பீப்புள்ஸ் யார் யார் இருக்காங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாங்க எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ருத்துராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு பிளேயரும் வந்து உள்ள வந்து போட்டாங்க.